ஒரு சிறுவன் தன் அப்பாவிடம் சென்று, அப்பா, என் வாழ்க்கையின் மதிப்பு என்ன என்று கேட்டான். அப்பா அவனுக்கு பதில் சொல்லாமல் ஒரு பளபளப்பான கல்லை அவனிடம் கொடுத்தார். மகனே, இந்த கல்லை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போ. யாராவது இதன் விலையை கேட்டால் எதுவும் பேசாதே, வெறும் 2 விரலை மட்டும் காட்டு என்று சொல்லி அனுப்பினார். சிறுவன் சந்தைக்கு சென்றான். அங்கே ஒரு பாட்டி அந்த கல்லை பார்த்து, தம்பி, இந்த கல் அழகாக இருக்கிறது, இதன் விலை என்ன என்று கேட்டார். சிறுவன் எதுவும் பேசாமல் 2 விரலை காட்டினான். அந்த பாட்டி, 2 ரூபாயா? சரி, கொடு, நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றார். சிறுவன் ஆச்சரியமடைந்து கல்லை விற்காமல் வீட்டிற்கு ஓடி வந்தான். நடந்ததை அப்பாவிடம் சொன்னான். அப்பா சிரித்துக்கொண்டே, சரி, இப்போது இந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு மியூசியத்திற்கு, அருங்காட்சியகம் போ. அங்கும் 2 விரலை மட்டும் காட்டு என்றார். சிறுவன் மியூசியத்திற்கு சென்றான். அங்கே ஒரு நபர் அந்த கல்லை பார்த்து வியந்து, இதன் விலை என்ன என்று கேட்டார். சிறுவன் 2 விரலை காட்டினான். அந்த நபர், 2000 ரூபாயா? நான் இப்போதே வாங்கிக் கொள்கிறேன் என்றார். சிறுவன் அதிர்ச்சியாகி கல்லை விற்காமல் மீண்டும் ஓடி வந்தான். அப்பா கடைசியாக சொன்னார், இப்போது இந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய விலை உயர்ந்த கற்கள் விற்கும் கடைக்கு போ. அங்கேயும் 2 விரலை மட்டும் காட்டு. சிறுவன் அந்த கடைக்கு சென்றான். அந்த கடையின் உரிமையாளர் அந்த கல்லை பார்த்ததும் அதிர்ந்து போனார். உலகிலேயே மிக அரிதான கல் இது, இதை எங்கே பிடித்தாய் என்று கேட்டு, இதன் விலை என்ன என்றார். சிறுவன் வழக்கம் போல 2 விரலை காட்டி, 2 கோடியா? பரவாயில்லை, நான் இப்போதே தருகிறேன், இந்த கல் எனக்கு வேண்டும் என்றார். சிறுவன் நம்ப முடியாமல் கல்லை எடுத்துக்கொண்டு அப்பாவிடம் ஓடி வந்து விஷயத்தை சொன்னான். அப்பா அவனிடம் சொன்னார், இப்போது புரிந்ததா உன் வாழ்க்கையின் மதிப்பு? உன் கையில் இருந்தது அதே கல்தான், ஆனால் சந்தையில் அது 2 ரூபாய், மியூசியத்தில் 2000 ரூபாய், ரத்தின கடையில் 2 கோடி ரூபாய். இந்த கதையின் மூலம் உங்கள் மதிப்பு நீங்கள் இருக்கும் இடத்தையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் பொறுத்தது. உங்களை சிலர் மட்டமாக நடத்தினால் அது உங்கள் தவறு அல்ல, நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை ஒரு சாதாரண கூழாங்கல்லாக பார்ப்பவர்களிடம் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களை வைரம் என்று உணர்ந்து கொண்டாடும் இடத்தில் இருங்கள், அதுவே உங்கள் உண்மையான மதிப்பு.